ப்ரெஷர் குக்கரில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு குஸ்கா செய்கிறதுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. நல்லா கழுவிட்டு 2 வாட்டி. நான் பிரியாணி அரிசி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். சுத்தமாக கழுவிட்டு இது மாதிரி ஊற வச்சுருங்க. செய்ய தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை, 2 பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குட்டியாக இருக்கிறதுனால 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போதும். கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள், தயிர் நான் இதில் காட்டல, நான் தயிர் ஆட் பண்ணணும். மீன் மேக்கர் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கெல்லாம் போட்டுக்கோங்க. உறிஞ்ச உடனே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் கூடவே நான் போட்டுடுறேன். நல்லா வதக்குங்க. வெங்காயம் கலர் நல்லா மாறணும். உப்பு போட்டு வதக்குங்க. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கலக்குனிங்களா? இப்போ தக்காளி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா தக்காளியும் போட்டுருங்க. நல்லா வதக்கணும். புதினா கொஞ்சம் போட்டு கூடவே வதக்குங்க. நல்லா வதங்கட்டும் தக்காளி. இதுமாரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க மீன் மேக்கரை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். தயிரும் போட்டு ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. லெமன் இருந்தால் 1/2 லெமன் விடுங்க. லெமன் இல்லாததுனால நான் தயிர் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இதில் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி வைங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதில். நான் தண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில். அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா கலரி பாருங்கள். அரிசியில் சுத்தமாக தண்ணி இருத்துட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கொதி வந்தோடனே அரிசி போடணும். இந்த வீடியோ நானே எடுக்கிறதுனால சரியாக காட்ட முடியல என்னால். அரிசி இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. மீடியமாக வச்சு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா எடுத்து மேலே தூவி விட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்படி லைட்டாக அரிசிலாம் மேலே வெந்து தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குக்கரை நம்ம மூடி போட்டு மூடிடணும். கொஞ்சம் கொதி வரட்டும்னு மூடிடுங்க. கரெக்டாக இருக்கா? இப்படி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடணும். நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மூடி போட்டு மூடிட்டு கேஸ் மீடியமில் வச்சுக்கிறேன். மீடியமில் வச்சு 2 விசில் விடணும். குக்கர் நான் சொன்ன பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் 2 விசில் வந்துருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன். குக்கர் அப்படியே இறக்கி வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. விசில் அடங்கட்டும். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நான் திறந்து காட்டுறேன். ஃபுல்லாக மீன் மேக்கரில் அப்படியே மேலே இருக்குது. இப்போ கலரி காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு ஒன்று கூட உடையில, முழுசாகவே இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒன்று கூட ஒட்டலை பாருங்கள். குக்கரில் சுத்தமாக இருக்குது. பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன்.
அவ்வளோதான். இது கூட தயிர் பச்சி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. அவ்வளோதான். தேங்க்யூ.